ஹாய் சஹர். காஃபி, பன், அப்புறம் ப்ரான் தொக்கு. ஆக்சுவலாக நம்ம பாவ் பாஜி சாப்பிடுவோம்ல. ஹலோ மக்களே. ஸோ சஹர் முடிச்சிட்டேன். ஸோ என்றைக்கு எனக்கு கிரனோலா பிடிக்கலன்னு சொன்னேனோ அதுக்கடுத்த நாள்லேருந்து வித்தியாசமாக எனக்கு சஹர் அமையுது, தானாக அமையுது. நிஜமாகவே எனக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ டு அல்லாஹ். நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நம்ம த்ரிஷா விஜயை பற்றி தான் நிறைய பேச்சு. நம்ம ஈரான் இஸ்ரேலை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, த்ரிஷா விஜயை பற்றி நிறைய பேசுகிறோம். அதுலேயும் எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் விஜய் திட்டுறாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயரை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க. நிறைய பேர் அது தப்புன்னு பேசுகிறாங்க. நிறைய பேர் அது சரின்னு பேசுகிறாங்க. ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நானே விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் இதிலெல்லாம் அமைதியாகவே இருக்கார். 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே 10,000 பசங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலை. அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை. அதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனுமே இல்லை. நம்ம 10,000 பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஏன் எக்ஸாம் எழுத போகலை அப்படின்றதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா? அந்த டீச்சர்ஸ் எடுத்துப்பாங்களா? அந்த ஸ்கூல் எடுத்துப்பாங்களா? கவர்மெண்ட் எடுத்துக்குமா? இல்லைன்னா விஜய் எடுத்துக்கணுமா? சொல்லுங்கள். ஸோ இந்த கூட்டத்துக்கெல்லாம் வர பசங்களாம் யார்? அவங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜஸை விட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ விஜய் நிஜமாகவே ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக இருந்தான்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் போய் படிங்க, உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லணும். ஸோ எக்ஸாமுக்கு போகாமல் இவங்க பின்னாடி விஜயும் த்ரிஷான்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்காங்க. நம்ம சங்கீதா மேடம் வேறு கேஸுக்கு மேலே கேஸாக போடுறாங்க. எல்லோரும் கேள்வி கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நீங்களாம் யோகியமான ஆளுங்கன்னு நான் ஒத்து கொடுப்பேன். கரெக்டாக அரசியல் அப்படியே எலெக்ஷன் நெருங்க அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவங்கள கேள்வி கேட்குறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலை. இப்போதைக்கு இது ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் எனக்கு தோணுது. த்ரிஷா விஜயுடைய இந்த விஷயம் ஒரு தேவையே இல்லாத ஆணின்னு தோணுது. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பசங்களுடைய எக்ஸாம்லையும் அடுத்த அரசியலில் என்ன நடக்க போகுது, யார் கரெக்டான ஆளுங்க வரப்போகிறாங்கன்றதை பற்றியும். அதை விட மெயினாக நம்ம பெரிய பெரிய தலைங்கள்லாம் நிறைய உருண்டுட்ருக்கு. பல ஃபைல்களில் பல பேருடைய பேர்கள் இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ அதை பற்றியே யாருமே பேசலை. ஸோ பார்க்கலாம்.